வணக்கம். உங்களுக்கு இது நடந்திருக்கா? ஒரு விஷயத்த நல்லா செய்யணும்னு தெரியும். ஆனா கரெக்ட்டா அந்த முக்கியமான நேரத்துல சொதப்பிடுவோம். அது ஒரு டென்னிஸ் மேட்சா இருக்கலாம், இல்ல ஒரு எக்ஸாமா கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்குக்கு பின்னாடி ஒரு பெரிய மனப்போராக்கமே இருக்கு. WD டிமோத்தி கேல்வேயோட தி இன்னர் கேம் ஆஃப் டென்னிஸ்ங்கிற புக் அந்த உள் போராட்டத்துல எப்படி ஜெயிக்கிறதுன்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குது. வாங்க அந்த ரகசியத்தை என்னன்னு பார்க்கலாம். இந்த வார்த்தைகள் நம்மள் பலரோட மனக்குரல் மாதிரி இல்ல இருக்கு. என்ன செய்யணும்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த சரியான நேரத்துல மட்டும் நம்மால அதை செய்யவே முடியாது. நம்ம அறிவுக்கும் நம்ம செயலுக்கும் நடுவுல ஏன் எவ்ளோ பெரிய கேப் வருது? இததான் நம்ம முதல்ல பார்க்க போற புதிர். இந்த இடைவெளிக்கு ஒரு பேர் இருக்கு. ஆட்டக்காரரின் முரண்பாடு. இதுதாங்க நம்மளோட மிகப்பெரிய சவாலே. நம்ம மூளைக்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா நம்ம உடம்பு வேற ஏதோ பண்ணும். ரெண்டுக்கும் நடுவுல ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவர் இருக்கிற மாதிரி. இந்த சுவர் தான் நம்மள விரக்தியோட உச்சத்துக்கே கொண்டு போகுது. இந்த புகார்கள் எல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமா இருக்கா? பிராக்டிஸ்ல சூப்பரா விளையாடுவோம், ஆனா நிஜ மேட்ச்ல தடுமாறுவோம். என்ன தப்பு பண்றோம்னு தெரிஞ்சும் அதை மாத்திக்க முடியாம கஷ்டப்படுவோம். இது டென்னிஸ்க்கு மட்டும் இல்லைங்க. மியூசிக், படிப்பு, வேலைன்னு எல்லா இடத்துலயும் நடக்கிற ஒரு காமனான போராட்டம் தான் இது. உண்மையா சொல்லணும்னா நம்மளோட பெரிய எதிரி வெளியிலிருந்து வர்றதே இல்ல. ஆமாங்க, நம்மளோட உண்மையான எதிரி நமக்கு உள்ளதா இருக்காரு. நம்ம ஒவ்வொருத்தருமே 2 கேம் விளையாடுறோம். ஒன்னு வெளியுலகத்துல, இன்னொன்னு நம்ம மனசுக்குள்ள. இதுல அந்த 2வது ஆட்டம் தான் ரொம்பவே கஷ்டம். இதத்தான் கேள்வி உள்ளாட்டம்னு சொல்றாரு. இது என்னன்னா கவனக்குறைவு, பதட்டம், தன்னம்பிக்கை இல்லாம போறதுன்னு இந்த மாதிரி மனத்தடைகளுக்கு எதிரா நாம நடத்துற ஒரு அமைதியான யுத்தம். இந்த உள்ளாட்டத்துல நாம ஜெயிச்சிட்டா போதும், நம்மளோட உண்மையான திறமைய வெளி உலகுக்கு அசால்ட்டா காட்ட முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெளியாட்டம்ங்கிறது நம்ம எதிராளியை ஜெயிக்கிறது, பிசிக்கலா இருக்கிற தடைகளை தாண்டறது. ஆனா உள்ளாட்டம்ங்கிறது நம்ம மனசுல இருக்கிற பழக்கங்களையும் சந்தேகங்களையும் ஜெயிக்கிறது. நாம இந்த உள்ளாட்டத்துல கவனம் செலுத்தினா போதும், வெளியாட்டம் ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். சரி, இந்த உள்போராட்டத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க கேள்வியா ஒரு சூப்பரான கான்செப்ட சொல்றாரு. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் 2 சுயங்கள் இருக்குதான். ஒன்னு ஆர்டர் போடும், இன்னொன்னு அந்த ஆர்டரை செஞ்சு முடிக்கும். இவங்க 2 பேருக்கும் நடுவுல நடக்கிற பேச்சுவார்த்தை தான் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ முடிவு பண்ணுது. ஸ்வயம் 1 இதுதான் நம்மளோட அறிவுபூர்வமான மனசு. ஒரு மேனேஜர் மாதிரி. இது எப்பவும் ஆர்டர் போடும், அட்வைஸ் பண்ணும், தப்பு கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்தது ஸ்வயம் 2 இது நம்மளோட உடம்பு, நம்ம உள்ளுணர்வு. ஒரு திறமையான எம்ப்ளாயி மாதிரி இதுக்கு வேலையை எப்படி செய்யணும்னு இயல்பாவே தெரியும். இங்க என்ன பிரச்சனைன்னா, இந்த மேனேஜருக்கு அந்த எம்ப்ளாயி மேல துளி கூட நம்பிக்கையே கிடையாது. இதுல தாங்க முழு ரகசியமே அடங்கியிருக்கு. நம்ம பெர்ஃபார்மன்ஸோட சாவியே இந்த 2 சுயங்களுக்கு நடுவுல இருக்கிற உறவுல தான் இருக்கு. இவங்க 2 பேரும் ஒட்டுமையா வேலை செஞ்சா நம்ம உச்சத்தை தொட்டுடுவோம். ஆனா அந்த சுயம் 1 ஓவரா ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சா நம்ம பெர்ஃபார்மன்ஸ் தலைகீழா சரிஞ்சிரும். இதுதான் நம்ம தலைக்குள்ள பொதுவா நடக்கிற உரையாடல். சுயம் 1 அதாவது நம்மளோட அந்த கிரிட்டிக்கல் மைண்ட் சுயம் 2 தொடர்ந்து திட்டி அவமானப்படுத்திட்டே இருக்கும். சரியா செய், முட்டாளே அப்படின்னு கத்தும். இதோட ரிசல்ட் என்ன? டென்ஷன், பயம், அப்புறம் ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸ். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி சரி பண்றது? நம்ம உள்ள இருக்கிற அந்த கிரிட்டிக்கை எப்படி அமைதிப்படுத்துறது? அதுக்கான 3 முக்கியமான வழிகளை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த உள் ஆட்டத்துல ஜெயிக்க நம்ம 3 முக்கியமான மனத்திறன்களை வளர்த்துக்கணும். முதல்ல ஜட்ஜ் பண்றதை நிறுத்தணும். 2வது நம்ம உடம்ப நம்பணும். 3வது வார்த்தைகளுக்கு பதிலா படங்கள் மூலமா நம்ம உடம்புக்கு சொல்லிக் கொடுக்கணும். வாங்க இது ஒவ்வொன்னையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு, ஜட்ஜ்மெண்ட் இல்லாம கவனிக்கிறது. ஒரு ஷாட்டை தப்பா அடிச்ச உடனே ஐயோ நான் ஒரு வேஸ்ட் பிளேயர்னு நமக்கு நாமளே தீர்ப்பு கொடுத்துடுவோம். அந்த செகண்ட்ல ஸ்வயம் 1 கண்ட்ரோலை எடுத்து டென்ஷனை ஏத்தி விட்டுடும். இதுக்கு பதிலா ஓகே பால் நெட்ல பட்டுடுச்சு அப்படின்னு என்ன நடந்ததோ அதை மட்டும் கவனிச்சா போதும். ஜட்ஜ்மெண்ட் எடுத்துட்டா லேர்னிங் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இந்த ரோஜா விதை ஓமையை கொஞ்சம் பாருங்களேன். நாம ஒரு விதைய நட்டதுக்கப்புறம் அதுகிட்ட போயே நீ ஏன் இன்னும் பூக்கல அப்படின்னு திட்டுவோமா? இல்லல்ல, அதுக்கு தேவையான தண்ணி, உரம் எல்லாம் கொடுத்து அதுவா வளர விடுவோம். நம்ம திறமைகளும் அதே மாதிரிதான். அதை திட்டாம பொறுமையா வளர விடணும். உங்களோட திறமைகளை அந்த ரோஜா செடி மாதிரி பாருங்க. சுய விமர்சனம்ங்கிற புயலை விட உங்களை நீங்களே ஏத்துக்கிற அந்த சூரிய ஒளி தான் அதுக்கு நல்லா வளர உதவும். சோ விமர்சனத்தை நிறுத்துங்க, வளர்ச்சியா ஆரம்பிக்க விடுங்க. 2வது திறமை உங்க உடம்ப நம்புறது. ஒரு விஷயத்த நீங்க வலுக்கட்டாயமா செய்ய வைக்கிறதுக்கும் அதுவா நடக்க விடுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. உங்க உடம்பு ரொம்ப ஸ்மார்ட், அதுக்கு என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும்.
உங்க அறிவுபூர்வமான மனசு, அதாவது அந்த சுயம் குறுக்க வராம இருந்தா மட்டும் போதும். அதோட வேலையை அது பார்க்கட்டும். 3வது திறமை படங்களின் மூலமா ப்ரோக்ராம் பண்றது. நம்ம உடம்புக்கு, அதாவது சுயம் 2க்கு வார்த்தைகளை விட படங்கள் தான் நல்லா புரியும். அதனால கைய நேரா வை அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறத விட, அந்த பந்து கரெக்டா எங்க போகணும்னு ஒரு படமா உங்க மனசுல ஓட விடுங்க. உங்க உடம்பு ஆட்டோமேட்டிக்கா அந்த படத்தை ஃபாலோ பண்ணும். நம்ப முடியலையா? அடுத்த தடவை அதை ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இந்த 3 திறமைகளையும் நம்ம பிராக்டிஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு அற்புதமான நிலை கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் இத தி ஜோன்னு சொல்லுவாங்க. சைக்காலஜிஸ்ட் ஃப்ளோ ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம மனசோட கட்டுப்பாட்டை தாண்டி வர்ற அந்த உச்சக்கட்ட பெர்ஃபார்மன்ஸ். மனசே இல்லாம விளையாடுறதா? அது எப்படிங்க முடியும்? இது சுயநினைவை இழக்கிறது கிடையாது. அதுக்கு பதிலா நம்ம மனசுக்குள்ள ஓடுற அந்த தேவையற்ற கமெண்ட்ரிய நிறுத்துறது. ஒரு தெளிஞ்ச நீரோடை மாதிரி உங்க மனசு ரொம்ப அமைதியா, கவனம் சிதறாம இருக்கிற ஒரு நிலைதான் அது. பேரறிஞர் ஆப்ரஹாம் மாஸ்லோ இந்த உச்சக்கட்ட அனுபவத்தோட சில குணங்களை லிஸ்ட் பண்ணிருக்காரு. அந்த நிலையில நம்ம செயல்பாடு எப்படி இருக்கும்னா, ரொம்ப எளிதா இருக்கும், தானா நடக்கும், ஈகோவே இருக்காது, சுய விமர்சனமே வராது. அந்த சுயம் 1 அமைதியா இருக்கும்போது சுயம் 2 இந்த நிலையை அடைஞ்சிடுது. இங்கதான் நம்மளோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வெளியே வருது. மனிதன் ஒரு சிந்திக்கும் நாணல் தான். ஆனா அவன் கணக்கு போடாம யோசிக்காம இருக்கும்போதுதான் அவனோட சிறந்த படைப்புகள் உருவாகுது. இந்த ஆழமான வரிகள் நாம இவ்ளோ நேரம் பேசின எல்லாத்தோட சாராம்சத்தையும் ஒரே வரியில சொல்லுது. நம்மளோட மிகப்பெரிய சாதனைகள் எல்லாமே நாம ஓவரா யோசிக்கிறத நிறுத்துறப்பதான் நடக்குது. அதனால கடைசியா இந்த கேள்வியை நீங்களே உங்ககிட்ட கேட்டு பாருங்க. உங்க உள்ள இருக்கிற அந்த கிரிட்டிக்கோட வாயை நீங்க மூட கத்துக்கிட்டா உங்களால எதை சாதிக்க முடியும்? டென்னிஸ்லயா, வேலையிலயா, இல்ல வாழ்க்கையிலயா? ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க உள்ளாட்டத்துல நீங்க ஜெயிச்சிட்டா வெளியாட்டம் ஆட்டோமேட்டிக்கா உங்க கைக்கு வந்துரும்.